ஹாய் ஆல், ஃபாலோ யோலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், பிக் பாஸ் ரசிகர்களே, இப்போ சற்று முன் பிக் பாஸில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு எல்லாரும் வந்து சொல்லியிருந்தார் பிக் பாஸ். அதில் மேக்ஸிமம் ஓட்டு வந்து இவங்களுக்கு பார்வதிக்கும் அண்ட் நோ டவுட் கமருதீனுக்கும் தான் கிடச்சிருக்கு. கமருதீன் அந்த வைலன்ஸ், அதுக்கப்புறம் பேசுகிறது, இந்த விஷயங்கள்னால பார்வதி கூட சுற்றிட்டு இருந்தாலே நியாயமான விஷயங்கள் வந்து வெளியில் வராது. ஸோ அதனால் பார்வதி என்னென்னா பேம்பர்டு ஸ்பாயில்டு கில் தான், ஸோ கிட்டுன்னு தான் சொல்ல முடியும். அவங்க பண்ணுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அதை பற்றி பேசக்கூடாதுன்றாங்க, ஆனால் பேசுகிற மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ணுறாங்கல்ல. ஸோ அந்த விஷயங்களாக இருக்கட்டும், அதை பார்த்தானே அவங்க மற்றவங்கள எல்லாத்துலேயுமே தான் ஸ்பெஷலாக இருக்கணும், தன்னை ஸ்பெஷலாக கவனிக்கணும். அது வீட்டில் கிடைக்கும், பிக் பாஸ் வீட்டில் கிடைக்கும்னு அவங்க எதிர்பார்க்க முடியாது. அதுவும் அதுக்கப்புறம் இந்த கமருதீன் வந்து அந்த வைலன்ஸ் அந்த விஷயங்கள்லாம் பண்ணனால இதனால் ஆதிரை, இதுக்கப்புறம் வாட்டர்மெலான், இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து தப்பிச்சிட்டாங்க நாமினேஷன் அந்த இதுலேருந்து ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்லேருந்து. ஜெயிலுக்கு போயா